வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லக் கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவவரா தேவினை வேல் 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 முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். சரி, இன்றைய தினத்தில் நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி பஞ்சாங்க குறிப்புகள், ராகு காலம், யமகண்டம், சந்திராஷ்டமம் யாருக்கு, இன்னைக்கு திதி என்ன, நட்சத்திரம் என்ன, அதே போன்று இன்னைக்கு என்ன கிழமைக்கு உண்டான சிறப்புகள் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்களை பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்ப்போம். 25/2/2026 உத்தராயணம் விஸ்வாவசனுடன் மாசி மாதம் 13ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி பிற்பகல் 2:08 வரை, பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி அஷ்டமி அதிகாலை 4:10 வரை, பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி பிற்பகல் 2:08 வரை, பின்பு விசாகம். துளாராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினத்தில் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். கல்யாண விஷயங்கள் பேசிட்டு இருக்கலாம், வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த குழந்தை இப்போ ஓகே சொல்லிட்டா, ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்றைய தினத்தில் மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பிறருடைய சப்போர்ட்டிவ் உங்களுக்கு இருந்துருக்கும். ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு பெரிய தெம்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் ஒரு விஷயத்துக்கு நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு சொல்லும் பொழுது எய்தர் தே ஆர் ஹெல்பிங் ஆர் நாட், எய்தர் தேர் ஆர் நாட், அவங்களுடைய வார்த்தை ஒரு சப்போர்ட்டிவாக உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களை குறை சொல்லலைனாலும் பெருமை பேசலைனாலும் உங்களை பற்றி மற்றவங்ககிட்ட தப்பாக பேசாமல் இருந்தால் சரி. அதாவது உங்கள் முன்னாடி எதையும் சொல்ல வேண்டாம், மற்றவங்ககிட்ட போய் எதையும் சொல்லாமல் இருந்தால் சரி. அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு, ஆரோக்கியத்தை பெருக்கும் வழிபாடு. எப்போவுமே இந்த ரத்தத்தின் கொதிப்புக்கு பேர் பிபின்னு பேர். இது ப்ரெஷர், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், 2 ப்ரெஷரும் ஆபத்துன்னு டாக்டர் சொல்கிறார். அதனால் பேலன்ஸ்டாக இருக்கணும். அதுக்கு என்ன தேவை? பிராணாயாமம், யோகா, இந்த மாதிரி மூச்சு பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை விட தெய்வத்திற்கிட்ட சிவசிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயன்னு மனசார வேண்டிண்டா போதும். எப்பேற்பட்ட துன்பமும் நமக்கு வராது. சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிறர் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. திருமண காரியங்கள் வெற்றி பெறும். 2வது குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குழந்தைகளை ஸ்கூலில், காலேஜில் அல்லது அவங்களுக்கு ஹாஸ்டல், அவங்களுக்கு தனியாக வீடு பார்த்து எடுத்து செயல்படுத்தி கொடுக்கறதுல நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி நண்பர்கள் எடுத்த காரியம் வெற்றி உண்டு. நீ ஜோதிடரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள் பேசுறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருடைய கனெக்டிவ், அதாவது ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தரை தெரிகிறது, அவர் மூலமாக இன்னொருத்தரை தெரிகிறது, ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு உற்றார் உறவினர் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. சில விஷயங்கள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளில் நீங்கள் எடுத்த காரியம் லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். சில முக்கியமான நபர்கள் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க. வேலை வாய்ப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அதன் மூலமாக மன சங்கடங்கள் பட வேண்டாம். எப்போவுமே டாமினேஷன் பண்ணுறவங்க முன்னாடி நம்ம ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். கடகராசி என்பர்களுக்கு அது நீங்கள் எப்போவுமே ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா குபேரர் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் இடமாற்றங்கள் இருக்கும். சிறு சிறு மாற்றங்களும் மனதுக்கு தேவையான பிடித்தமான மாற்றமாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா வேலையை விட்டு டக்குன்னு நின்றப்படாது. இவா சொல்கிறா அவா சொல்கிறான்னு கேட்கப்படாது. இன்றைக்கி பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிப்பது நல்லது. எப்போவுமே ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க. நான் பார்த்தேன் ஒரு இன்ஸ்டாவில் பார்க்கும்போது, அதில் பார்க்கும்போது ஃப்ரெண்டு கடைசியில் வரும்போது இஎன்டின்னு வரும். பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கடைசியில் வரும்போது இஎன்டி எண்டு வரும். திருப்பியும் பார்த்துட்டிங்கன்னா ஃபேமிலி அப்படின்னு வரும். அதில் ஐஎல்ஒய் அப்படின்னு வரும். அதாவது இந்த ஃபேமிலி மட்டும்தான் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப
கூட இருக்கக்கூடிய தன்மை ஐ லவ் யூ அப்படின்னு இருந்துருக்கும். மீதியெல்லாம் எண்டுன்னு வருமா. அதனால் யாருக்கிட்டையும் எப்போவுமே பெரியவங்களுடைய கன்சர்ன் இருந்துருந்தால் நம்ம எல்லா காரியத்தையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம எங்கே போகிறோம், எங்கே வரோம் எல்லாமே அவட்ட சொல்லிக்கணும், செயல்படுத்திக்கணும். அதே சமயத்தில் பிறர் இதை சொல்கிறான்னு டக்குன்னு அதை அப்படியே நம்ம கேட்டவும் கூடாது. கெட்ட வழி எது நல்ல வழி எதுன்னு பார்த்து தெரிஞ்சுட்டோம்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, எங்கேயும் வெளியில் போயிட்டு வர்றது, சினிமா பார்க்குறது, புது இடத்துக்கு போகிறது, புது ஹோட்டலில் போய் புது ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்களை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். பூர்வீக சொத்து லாபத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவா, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டைரக்டராக இருந்துட்டு இருக்கவங்க, ப்ரொடியூசராக இருந்துட்டு இருக்கவங்க, ஃபினான்ஷியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஃபேன்சி ஷாப் நடத்திட்டு இருக்கவங்க, மாலில் கடை வச்சுட்டு இருக்கவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி துணி கார்மெண்ட் சம்மந்தமாக மில்லு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வைண்டிங் ஸ்பின்னிங் மில்லு வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, அதில் மேனேஜராக இருந்துட்டு இருக்கவங்க, அந்த கம்பெனி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ஃபேமிலி ப்ராப்ளத்தில் இன்னொருத்தரை கலக்கவும் கூடாது, இன்னொருத்தருடைய ஃபேமிலி ப்ராப்ளத்தில் நீங்களே கலந்துக்கவும் கூடாது. இதில் கவனம் என்பது தேவை. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். இன்றைக்கி வேணால் பாருங்களேன், இங்கேயுமா நடந்துகிட்டே இருப்பா. ஏன் சார் நடக்கலை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோன் வந்துதா அதவே பார்த்துட்டேன், அப்படி இங்கேயும் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி அங்கேயுமா இன்றைக்கி நிறையா விஷயங்களே நடத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மெசேஜிங் பண்ணுறதுல, ஃபோன் பேசுகிறதுல, ஒருத்தருக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா தன்வந்திரி பகவான் வழிபாடு. ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரும். பணவரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம், அதற்கு மீறின ஊதியங்களும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ஃபினான்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனையில், மற்றவர்களுடைய பிரச்சனையில் கலந்து கொள்ளக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. சப்போர்ட் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. கணவன் மனைவியை விட்டு கொடுக்கக்கூடாது, மனைவி கணவரை விட்டு கொடுக்கக்கூடாது. உற்றார் உடனர் அம்மா அப்பாவை பற்றி சொந்த பந்தங்கிட்ட விட்டு கொடுத்துடக்கூடாது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இவர்களை பற்றி அவர்கிட்ட சொல்லக்கூடாது. இந்த மாதிரி 2 விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. சண்டை சச்சரவு ஒரு நாள் இருக்கும், அடுத்த நாள் போயிடும். அதை பற்றி பெருசாக நினைக்க வேண்டாம். இன்றைய தினத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், ஹோட்டல் வச்சுட்டுருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுர் ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவோம், ஒரு சிலருடைய அட்வைஸை நம்ம தானாகவே எடுத்துப்போம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பரஸ்பரமாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். தங்கம், வெள்ளி, நகை, ஆபரணங்கள் போட்டுட்டு வெளியில் போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு பொருள் போனதுக்கப்புறம் ஐயோ போச்சு, அப்பா போச்சு, அம்மா போச்சுன்னா பிரயோஜனம் கிடையாது. சார் என் ராசிக்கு எப்படி சார் இருக்குது, இவ்வளோ தொலைச்சிட்டு வந்திருக்கேன் சார், அப்படி கிடையாது. யூ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் தட். ரொம்ப கவனமாக இருக்கும். திடீர் விஷயங்களை எப்பவுமே செய்யாதீங்க. அவசரப்பட்டு யாராவது உங்களை உந்துதுனாங்கன்னா அதில் பெருசாக தலையிடாதீங்க. நிறைய படிச்சுன்னு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலைவாய்ப்பு தடுமாற்றமாக இருக்கிறவங்க அதில் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உடம்பு சம்பந்தமான உபாதை இருக்கிற போது அதுக்கு டேக் கேர் பண்ணிக்கிறோம். யூ மஸ்ட் டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். யூ மஸ்ட் டேக் ரெஸ்ட், தென் இட் வில் ஹீல் யூ. ஆட்டோமேட்டிக்காக அது சரியாகும். பலவிதமான ப்ராப்ளங்கள் இருக்கும்போது நம்ம ரெஸ்ட்டை மட்டும் போட்டால் போதும், மீதியெல்லாம் தானாகவே சரியாகும்னு சொல்லுவாங்க. எஸ், நீங்கள் உங்கள் பாடி அது தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கும், தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அதுக்கு தான் அந்த ரெஸ்ட்டு போட சொல்கிறாங்க. தனுசு ராசி நேயர்கள் அவசரப்பட வேண்டாம். நான் இல்லாமல் எப்படி இது நடக்கிறது அப்படின்னு துடிக்கலாம் வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு பெஸ்ட்டாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். ஷார்ட் ஃபிலிமெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஜெயிச்சு வந்துடுவீங்க. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு.
மகர ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. கதை, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டுருக்கோம், லைட்மேனாக இருந்துட்டுருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டுருக்கோம், ரியல் எஸ்டேட்டில் இருந்துட்டுருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துட்டுருக்காங்க, வெளிநாடு வெளியூர் வெளிநாடு சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டுருக்கோம், ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டுருக்கோம், பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பணம் போட்டேன் என்ன நடக்குதோ தெரியலன்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சரியாகும். நல்ல சில மாற்றங்கள் இருக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ஏமாத்துறவர்கள் நிறையா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, ஏமாறுறதுக்கு நம்ம நிறையா இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் நம்மளுடைய நாலேஜ் இருக்குது, எனக்கு இதை பற்றி தெரியும், ஐ எம் வாட்சிங் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எதுலேயும் நாம் ஏமாற மாட்டோம். மாரராசி அன்பர்களுக்கு பெரியவங்க சொல்கிறதை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி காஸ்மெட்டிக் சம்மந்தமான விற்பனையில் தயாரிப்பில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜெம்ஸ்டோன் விற்பனை, யோகா ஆசிரியராக இருந்துருக்கோம், அஸ்ட்ராலஜராக இருந்திருக்கோம், கோயில் அர்ச்சராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், அட்வொகேட், ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவா, அது சம்மந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். மகர ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டே அப்படின்னா பிள்ளையார் வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான சில நேரங்களில் சில ஜோக் சொல்லுவோம், மற்றவா அதில் சிரிக்க மாட்டா, நமக்கு சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். சில நேரத்தில் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருப்போம், மற்றவாளுக்கு அது சிரிப்பு மாதிரி தெரியும். என்னடா அது, நான் ஒன்று நினச்சா இவா ஒன்று நினைக்கிறேன், இவா ஒன்று நினச்சா சரி இதையும் என்ஜாய் பண்ணிட்டு போவோம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு போய் நிறையா விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காதது ஹிட் ஆகிறது, எதிர்பார்த்தது ஹிட் ஆகாது, எதிர்பார்க்காத டப்பட்டப்பட்டப்பன்னு ஹிட் ஆகும். இது சினிமா லைனில் சரி, அதே சமயத்தில் சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவாலும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட் லைனில் இருந்துட்டு இருக்கிறவாலும் சரி, பிஸ்னஸ் லைனில் இருந்துட்டு இருக்கிறவாலும் சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. அதே மாதிரி எதிர்பார்க்காதது மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரபல்யம் ஆகிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கசப்பு கத்திடும். சின்ன சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. சின்ன சின்ன விஷயங்களை மற்றவர்களை சேர்த்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு காரியம் முடியாமல் பேசவே பேசாதீங்க. அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை செயல்படுத்துறது நல்லது. கார்பெண்டிங் சம்மந்தமாக, அதே சமயத்தில் ஃபர்னிச்சர் ஷோரூம் நடத்தின்னு இருக்கிறவங்க, மாலில் கடை நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் யார்ட்டையும் இரவல் கொடுக்கறது, ஒரு பொருளை இரவல் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய நல்லவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், இதையும் கடந்து போகணும்னு நினைங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. வண்டி வாகனத்தில் சாகசங்கள் ஆகாது. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தில் நம்ம பிறர்கிட்ட ஏதேனும் ஒரு பொருள் வாங்கி பயன்படுத்தும் போது கவனம் தேவை. பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். கொடுக்கும் குறித்த நேரத்தில் குறித்த பணத்தை சரியாக கொடுக்கறது, கடன் அடைக்கிறதுக்குண்டான முயற்சி எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில விஷயத்தில் பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படியெல்லாம் விடாதீங்க, முழு முயற்சியில் ஈடுபடுங்க, நல்ல பலன்கள் தேடி வரும், கூடி வரும். இன்றைய தினத்தில் உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. விடாமுயற்சி மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு உங்களுக்கு முக்கியத்துவம். தெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். பண விவகாரங்களில் கவனம் தேவை. வாகனத்தில் வேகமாக ஓட்டப்படாது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது. கண் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக இருக்கணும். பிறர் உங்களை பழிக்கிறா, கிண்டல் பண்ணுறா, கேலி பண்ணுறா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், மிகப்பெரிய லெவலுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரகத்தில் சுக்கிரன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் செல்வ செழிப்போடு இருந்துன்னு இருக்கிறதுக்கு ஒரு மகாலட்சுமி பூஜை நம்ம பார்க்க போகிறோம். பிக்ஷி பூன்னு சொல்லுவாங்க. அதாவது பிக்ஷி பூன்னா இந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், தேன் இருக்கிற அந்த புஷ்பம், அந்த தேன் இருக்கிற புஷ்பத்தை கொஞ்சம் எடுத்துன்னு ஒரு 108 புஷ்பத்தை தனியாக வைங்க. ஒவ்வொரு பூவையும் அழகாக குங்குமத்தை தொட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணும். ஓம் மகாலட்சுமி நமக, ஓம் வரலக்ஷ்மி நமக, ஓம் மகாலட்சுமி நமக, ஓம் வரலக்ஷ்மி நமகன்னு சொல்லிவிட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை. இது வெள்ளிக்கிழமை காலையில் அல்லது சந்தி வேலையில் இதை தொடர்ந்து ஒரு 8 வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள், அல்லது 9 வாரம் தொடர்ந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நைவேத்தியம், பால் பாயசம், சர்க்கரை பொங்கல், இப்படி நைவேத்தியம் பண்ணுங்கள். வீட்டில் மகாலட்சுமி தெய்வம் குடிக்கொண்டுருக்கும். அந்த குங்குமத்தை நெற்றியில் இடுங்க. அந்த தேன் புஷ்பத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள், பிக்ஷிப்பூன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. நினைத்ததை சாதிக்கிறதும் பொருள் சேமிக்கிறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும். அதுக்கப்புறம் அந்த பூவை எடுத்து
தண்ணியிலையோ பன்னீர்லையோ போட்டு நம்ம கேஷ் பாக்ஸில் அப்படி புரோக்ஷனம் பண்ணி விட்டால் அவ்வளோ விசேஷமாக இருந்துகிட்ருக்கும். மகாலட்சுமி பூஜையில் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான வழிபாட்டு முறைகள், செல்வம் தங்கறதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகளை பற்றி சொன்னேன். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.